வெல்கம் பேக் டு சேனல் ஜோக்ஸ் தமிழ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழகத்துல ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருந்து வேலை வந்திருக்கு. மினிமம் நீங்க 10th பாஸ் பண்ணிருந்தா போதும். அரசு வேலை தாங்க, யாருக்குமே ஃபீஸ் அப்படிங்கிறது இல்ல. நீங்க 38 மாவட்டத்துல இருந்து எந்த மாவட்டத்துல இருந்து வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் தகுதி, இதற்கான வயது வரம்பு என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலா நான் அந்த வீடியோல சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்கா தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல பிரஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, உடனே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஜிஎஸ்டி துறையில இருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, கேண்டீன் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்களோட ஜெராக்ஸை இணைச்சு நான் சொல்ற அட்ரஸ்க்கு நீங்க வர 17ஆம் தேதி மார்ச் 17ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். என்னென்ன ஆவணங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தா கண்டிப்பா நீங்க தப்பா அப்ளை பண்ண நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. என்ன போஸ்ட்டுக்கு ப்ரோ எடுக்கிறாங்க அப்படின்னா, கேண்டீன் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பதவி. நேம் ஆஃப் த போஸ்ட் பாருங்க, கேண்டீன் அட்டெண்டன்ட். மொத்தமா எவ்வளவு வேகன்சி ப்ரோ, நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னா மொத்தமா 3 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. அதுல 2 வேகன்சியை யூஆருக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது அன்ரிசர்வ்டு அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சியை ஓபிசி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசில வருவீங்க. உங்களுக்கு ஒரு வேகன்சியும் பொது பிரிவினருக்கு 2 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அப்ப நாங்க என்ன பண்றது, யாரு எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பொது பிரிவினர் தான் 2 வேகன்சி இருக்கு. பொது பிரிவினர் இருக்கக்கூடிய 2 வேகன்சிக்கு எந்த கம்யூனிட்டி வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி யூஆர் எல்லாரும், ஏன் சொல்ல போனா ஓபிசி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஓபிசிக்குன்னு தனியா ஒரு வேகன்சி இருக்கிறதுனால நீங்க உங்க இதுலயே கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, கிளாசிபிகேஷன் பாருங்க. அதாவது எதுல வருது அப்படின்னா, சென்ட்ரல் சர்வீஸ் வருது, குரூப் சி தான். ஓகே, நான் மினிஸ்ட்ரியல். சேலரி பாத்தீங்கன்னா பேசிக் 18,000 இருந்து ரிட்டையர் ஆகிறப்போ 56,900 வரை இருக்கும். அப்படிலாம் பாத்தீங்கன்னா முதல் மாச சம்பளம், இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். பர்மனண்டான அரசு வேலை வாய்ப்பு தாங்க இது. ஏஜ் லிமிட் பாருங்க, 18 இருந்து 28 வயசு வரை உள்ளவங்க ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாமா. ஓபிசிக்கு மட்டும் ஒரு பதவி இருந்துச்சுல, அந்த ஓபிசி பிரிவுல அந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இதுல ஏதோ ஒண்ணுத்துல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 28 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். மித்தபடி பொது பிரிவினர் எல்லாருக்குமே 18 இருந்து 25 தான் அந்த 2 வேகன்சிக்கு அப்ளை பண்றவங்க. நீங்க என்னதான் எஸ்சியா இருந்தாலும் எஸ்டியா இருந்தாலும் பொது பிரிவுல தானே அப்ளை பண்ண போறீங்க அந்த 2 வேகன்சிக்கு. உங்களுக்கும் இதுதான் ஏஜ் லிமிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி ஒதுக்கீடு பண்ணல அப்படின்னா, நீங்க பொது பிரிவினர்ல விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு என்ன வயது வரம்போ அதுதான் உங்களுக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, இதுக்கு என்ன கல்வி தகுதி. 10th பாஸ், 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் கொடுத்துருக்காங்களே. அப்பனா நான் ஸ்டேட் போர்டு, நான் சிபிஎஸ்சி, நான் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா மெட்ரிகுலேஷன் அப்படின்னா 10th அப்படின்னு தான் மீனிங். நீங்க எங்க 10th படிச்சிருந்தாலுமே இதற்கு தகுதி தான். 10th மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் தகுதி தான். ஆனா இந்த ஜாபோட நேச்சர் பத்தி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்றீங்க, அது உங்களோட விருப்பம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்க, யாருக்குமே எந்த ஃபீஸும் கிடையாது. பீரியட் ஆஃப் ப்ராபபேஷன் 2 இயர்ஸ், அதாவது முதல் 2 வருஷம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பர்மனன்ட் பண்ணுவாங்க. ப்ரோ அப்ப அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே கவர்மெண்ட் ஜாப், எல்லா கவர்மெண்ட் ஜாப் பேங்கிங் எல்லாத்துலயுமே இந்த ப்ராபபேஷன் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். யார் வேணா அப்ளை பண்ணலாம். டிபார்ட்மெண்ட்குள்ள எடுக்கக்கூடிய ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது, டெபுடேஷன் அதெல்லாம் கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. வர மார்ச் 17ஆம் தேதிக்குள்ள இதற்கு நீங்க ஆஃப்லைன்ல, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க தெளிவா ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். நேச்சர் ஆஃப் ஜாப் பாருங்க, கேண்டீன் அட்டெண்டன்ட். கேண்டீன் அட்டெண்டன்டா டீ காஃபி மேக் பண்றது, அப்புறம் வாஷ், அதாவது வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ற மாதிரியான ஒர்க்கு, டேபிள்ஸ் சேர் இதெல்லாத்தையுமே கிளீன் பண்ற மாதிரியான ஒர்க்கு எல்லாமே இருக்கும். அதாவது இந்த ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கேண்டீன்ல நீங்க அட்டெண்டன்ட், வரவங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, என்ன வேணும் டீ காஃபி அடுத்தது கொடுக்கறது, அந்த மாதிரி அட்டெண்டன்ட் ஒர்க். ஆனா கவர்மெண்ட் ஜாப். இதுதான் ஃபர்ஸ்ட் பேரால டீடைலா கொடுத்துருக்காங்க. நான் இதுல உள்ள தகவல் எல்லாமே சொல்லிட்டேன். இதான் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே,
அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பேஜ், அதாவது இது ஒரு பேஜ் 1, இது ஒரு பேஜ் 2, இது ஒரு பேஜ் 3, இது ஒரு பேஜ் 4, மொத்தமாக 4 பேஜை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கையுமே தரேன். அந்த நோட்டிஃபிகேஷனோட தான் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது. இந்த 4 பேஜையுமே நீங்கள் வந்து நீட்டாக ஒரு A4 சைஸ் சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, கவனமாக கவனிங்க. ஸோ இதில் இந்த ரோல் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. இது ஆஃபீஸ் யூஸ், அதை அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. இதை அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. அடுத்து ஃபோட்டோ. இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென், அதாவது ரீஃபில் பெனில் பாதி பேப்பர்லையும் பாதி ஃபோட்டோலையும் வர மாதிரி உங்கள் சைனை வந்து போட்டுருங்க. அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவை மேலே ஃபோட்டோவை ஃபுல்லாக ஒட்டிட்டு பாதி பேப்பர்லேயும் பாதி ஃபோட்டோலையும் வர மாதிரி இப்படி வந்து சைனை வந்து நீங்கள் போட்டுருங்க. ஆனால் ஃபேஸில் கவர் பண்ணி போட்டுறாதீங்க, சும்மா கீழே. ஸோ இதான் ஃபோட்டோ அப்படின்னா ஃபேஸ் மேலே இப்படி போடாமல் இப்படி கீழே இந்த இடத்துல இப்படி வந்து போட்டுருங்க. ஓகே, அடுத்து உங்களோட பெயர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி உங்களோட பெயரை வந்து பக்காவாக ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு லெட்டர் எழுதிருங்க. கடைசியாக ஒரு பாக்ஸ் விட்டு அடுத்த பாக்ஸில் உங்களோட இனிஷியலை போட்டுக்கலாம். ஃபாதர் நேமும் அதே தான், மதர் நேமும் அதே தான். அட்ரஸ் டீட்டெயில்ஸும் தெளிவாக வந்து உங்களோட அட்ரஸ் ஃபஸ்ட்டு வீட்டு நம்பரு, அப்புறம் ஃப்ளாட்டு அந்த இது இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் வந்து தமிழ்நாடு, அப்புறம் பின்கோடு எல்லாத்தையுமே சேர்த்து மென்ஷன் பண்ணி பக்காவாக உங்களோட அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், அப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுத்துலையுமே ஒன்று தான் அப்படின்னா ரெண்டுத்தையுமே கொடுத்துடலாம். அடுத்து ஃபோன் நம்பர். லேண்ட்லைன் இருக்குது அப்படின்னா அது லேண்ட்லைன் நம்பர், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் போட்டுருங்க. உங்கள் மொபைல் நம்பரை இந்த இடத்துல எழுதிருங்க. ஆதார் கார்டு நம்பர் எழுதிருங்க. இமெயில் ஐடி அட்ரஸ், இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக எழுதிருங்க. டேட் ஆஃப் பர்த், டேட் என்ன, மந்த் என்ன, இயர் என்ன எழுதிருங்க. அது இன் வேர்ட்ஸில் என்ன அப்படிங்கிறதையுமே எழுதிருங்க. இன் வேர்ட்ஸ் இந்த சென்ஸ் இப்போது 27/9/2001 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த இடத்துல 27 இந்த மந்த்துக்கு நேராக 7, இந்த இடத்துல வந்து 2001 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேர்ட்ஸில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் அஸ் ஆன் க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த டேட்டின் படி உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதணும். கூகுளில் ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டால் கீழே வந்து காட்டிடும் 23 வருஷம், அப்புறம் வந்து ஒரு 3 மாதம், ஒரு 5 நாள் அப்படிங்கிற மாதிரியே காட்டும். அதை அப்படியே பார்த்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுடலாம். அடுத்து பாருங்க, ஜெண்டர் மேலா ஃபீமேலா எதுவோ அதை அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜஸ் நோன், தமிழ் கொடுத்துருங்க. அடுத்து இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வேற ஏதாவது தெலுங்கு எது தெரியுமோ அதை கொடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இந்த எசென்ஷியல் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸை கொடுங்க. 1ன்னு போட்டு ஃபர்ஸ்ட் 10th SSLC அப்படின்னு போடுங்க. SSLC எந்த வருஷம் முடிச்சிங்க, என்ன போர்டு, பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து சீரியல் நம்பர் 2ல் 10th மேலே டிப்ளமோனா டிப்ளமோ கொடுத்துக்கலாம், இல்லை 12னா 12 கொடுக்கலாம். அடுத்து 3வது டிகிரினா டிகிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு டிசைரபிள் தான், விரும்பத்தக்கது தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, இல்லைனா ஜஸ்ட் எல்லா பாக்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு ஐஃபனை போட்டு விட்டுருங்க. ஓகே, அடுத்து கேட்டகிரி. யூஆரில் அப்ளை பண்ண போகிறீங்களா, ஓபிசியில் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு போடணுமா, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஐஃபனை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஐஃபன். ஓகே, அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால், அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஐஃபன் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இதுக்கும் எல்லாமே வந்து சேம் தான். அடுத்து இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேரும், டேட் அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்டில் நீங்கள் இந்த ஃபார்மை அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களோட இடது கை கட்டை விரலோட ரேகையை வைக்கணும். இந்த இடத்துல உங்களோட சைனை வந்து நீங்கள் கட்டாயம் போடணும். இது போடலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். ஓகே, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது சொல்லிட்டேன். அடுத்து இதோட என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதோட சேர்த்து ஃபஸ்ட்டு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ். நான் சொல்ல போகிற எல்லா ஜெராக்ஸ்லையுமே கட்டாயம் அந்த ஜெராக்ஸ்க்கு கீழே உங்களோட சைனை வந்து நீங்கள் போட்டிருக்கணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க.
எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் தான் இணைக்கணும், ஒரிஜினல் இணைச்சி விட்றாதீங்க. ஜெராக்ஸ் தான். அந்த ஜெராக்ஸில் கீழே வந்து கண்டிப்பாக சைன் போட்டு இருக்கணும். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோ ஓட்டுறோம்ல, அந்த ஃபோட்டோலையும் நான் சொன்ன மாதிரி பாதி பேப்பர்லையும் பாதி ஃபோட்டோலையும் வர மாதிரி சைனும் போட்டிருக்கணும். ஓகே, என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸு, ஓபிசி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு. ஓபிசி சர்டிஃபிகேட் அந்த ஒரு போஸ்ட் ஓபிசியில் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த அதாவது மார்ச் 31க்குள்ள எடுத்த ஓபிசி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸை நீங்கள் வந்து இணைச்சு அனுப்பணும். இல்லை அப்புறம் நான் வந்து எஸ்சி எஸ்டி இல்லை நான் இடபிள்யூஎஸ் நான் வந்து பொது பிரிவில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா தேவையில்லை, நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ண தேவையில்லை, பொது பிரிவில் தானே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் நான் வந்து ஓபிசி தான் ஆனால் எனக்கு சர்டிஃபிகேட் இல்லை, ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, நான் வந்து யூஆரில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் யூஆரில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் இந்த இடத்துல கொடுக்குறப்ப தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் ஓபிசியில் வரீங்க, அந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசியில் தான் வரீங்க ஆனால் உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க, நீங்கள் இடபிள்யூஎஸ்ல வரீங்க, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஆர்னு அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸு, அப்புறம் 12th படிச்சிருக்கீங்கன்னா 12th, டிப்ளமோனா டிப்ளமோ, டிகிரி வரையும் படிச்சிருக்கீங்கன்னா டிகிரி ஓவரால் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு இடங்கள்ல இது போல இந்த அட்டண்டன்ட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கொடுங்க, கட்டாயம் கிடையாது. ஓகே, எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் தான் இணைக்கணும். ஜெராக்ஸ்ல கீழே உங்களோட சைனை கட்டாயம் நீங்க போட்டிருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, போட்டோகிராஃப் நம்ம பேஸ் பண்றோம்ல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல, அதை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த போட்டோல உங்க ஃபேஸை வந்து மறைக்கிற மாதிரி இல்லாம கீழே வந்து போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, பர்மனன்ட் அட்ரஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ்லாம் கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷனை இன்கம்ப்ளீட்டா விடாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பொருந்தல அப்படின்னா அந்த பாக்ஸை டக்குன்னு இப்படி ஐஃபன் மாதிரி போட்டு விடுங்க, பிளாங்கா விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஆள் ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும், அதனால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஆல்ரெடி இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்க டிபார்ட்மெண்ட்ல வாங்கணும். அதாவது கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு தான். மித்தபடி பிரைவேட் கம்பெனில வேலை தேடுறவங்க, வேலை இல்லாதவங்களுக்குலாம் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவையில்லை, அது நமக்கு தேவையில்லை. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ல என்ன போஸ்ட் எவ்வளோ சேலரி வாங்கி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அது வந்து தேவையில்லை. ஓகே, அடுத்து பாருங்க, இதுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கா, அது வந்து கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்ணுவாங்களாம். உங்களுக்கான ஜாப் லொகேஷனுமே கோயம்புத்தூர் தான். அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமா அவங்க அனுப்பி விடுவாங்களாம். இது ரொம்ப முக்கியமானது. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை இந்த வெப்சைட்ஸ் ஜிஎஸ்டி வெப்சைட்ஸ்ல அவங்க வந்து அப்டேட்டும் பண்ணுவாங்களாம். எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் இணைக்கணும். ஃபர்தரா ஒரிஜினல்லாம் கேட்பாங்க வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம கொண்டு போகணும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டேன், என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும்னு சொல்லிட்டேன். வேற என்னென்னலாம் ப்ரோ அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, மட்டும் இல்லாம 4 போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒன்று ஒட்டியிருப்பீங்க, அதே மாதிரி போட்டோ. அது இல்லாம இன்னும் 4 போட்டோ வந்து நீங்க அப்ளிகேஷனோட அவங்களுக்கு வச்சு அனுப்பணும். அப்புறம் 2 கவர், அதாவது ஆபீஸ் கவர், இந்த மாதிரி ப்ரௌன் கவர் வந்து வாங்கிக்கோங்க. 2 கவர் 25 சென்டிமீட்டர் லென்த்லையும் 12 சென்டிமீட்டர் ஹைட்லையும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டேஷனரி கடையில் போயிட்டு ஒரு ஆஃபீஸ் கவர் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க, ப்ரௌன் கலரில் இருக்கும். 2 கவர் வாங்கிக்கோங்க. இந்த கவரில் 2 அட்ரஸ், அதாவது 2 அட்ரஸ் அப்படின்னு போட்டு அந்த 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸை எழுதிடணும். அதாவது செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2ன்னு போட்டு 2ல உங்க அட்ரஸை எழுதிருங்க. அதே மாதிரி இந்த அட்ரஸ் இந்த கவர்லயும் 2ன்னு போட்டு அதுல உங்க அட்ரஸை எழுதிருங்க. மத்தபடி இந்த கவர்ல ஸ்டாம்ப் போட்டணும் அதெல்லாம் கேட்கல. ஒரு கவரு அதுல 2 அட்ரஸ்ல உங்க அட்ரஸை போட்டு எழுதிருங்க. 4 போட்டோ அதையுமே நீங்க வச்சு அனுப்பிடணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் இல்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, த அடிஷனல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ இந்த அட்ரஸ் இதுல இருந்து இந்த கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு நீங்க வந்து அனுப்பணும். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்புறம் நான் சொன்ன சர்டிபிகேட்ஸோட ஜெராக்ஸ், அப்புறம் 4 போட்டோ, அப்புறம் 2 கவரு, செல்ஃப் அட்டஸ்ட் 2 கவர், இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய கவருக்குள்ள வச்சிருங்க. வச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பிடுங்க. அதாவது ஃப்ரம்ல வந்து உங்க அட்ரஸை போட்டுருங்க அந்த பெரிய கவர்ல. 2ல வந்து இந்த அட்ரஸ், இந்த கோயம்புத்தூர் அட்ரஸை வந்து எழுதிருங்க. மேலே மட்டும் இந்த பெரிய இதுக்கு மேலே
போஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேண்டீன் அட்டெண்டன்ட் அப்படிங்கிறத மேலே வந்து அந்த கவருக்கு மேலே எழுதிருங்க. அதான் கீழே கொடுத்துருக்காங்க. எதுக்கு இது மாதிரி எழுத சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நிறைய கவர்ஸ் வரும், டக்குன்னு அதை பிரித்து பார்க்காம மேலே பார்த்துட்டு ஓகே இது வந்து இந்த வேலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் மேலே வந்து போஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேண்டீன் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதிருங்க. ஓகேவா? தெளிவாக புரியுதா? இதுதான் இதற்கான ப்ராசஸ்ஸு. எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதற்கு மேலே எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இன்ஸ்டாவில் தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.